அல்லேலூயா. இன்று நாளிலும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் தேசத்தில் எழுப்புதலுக்காக மன்றாடி தேவனிடத்தில் மன்றாடி தமிழ்நாட்டில் ஒரு மோசேயவாக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற மோகன் சி லாசஸ் ஐயாவோட ஜெப வேண்டுதலையும் விண்ணப்பங்களை கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிய தேசத்திலே முதல் எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க யாருன்னா, நம்ம ஆழ்வார் பாட்டியம்மா. தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து அவங்க பேசுகிறது பெரிய வேதத்தை படித்த பண்டிதர்கள் கூட சுருக்கமாக அந்த வார்த்தைகளை அவங்க பேசிவிட முடியாது. அவ்வளோ அழகாக அற்புதங்களாக தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்காக முதல் ஆழ்வார் பாட்டியம்மாவுக்கு ஒரு சல்யூட் நான் அவங்களுக்கு செய்ய நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அதே போல் அவங்க அந்த லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனம் சொல்லுது. பாடுவேலின் குமாரத்தி அவங்க 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தும் அவங்க விதவையாக இருந்து இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் 84 வயது வரையில் தினந்தோறும் தேவாலயத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஆண்டவர் வருகைக்காக காத்திருந்தவர்கள், இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்திருந்தவர்கள். இப்பொழுது அந்த மீட்பு இயேசு கிறிஸ்து அவங்க அந்த மீட்புக்காக காத்திருந்தாங்க பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அதே போல் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறதுக்கு முன்பாக நம்ம காத்திருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஆழ்வார் பாட்டியம் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். மோசையை போல ஜெபித்த மோகன் சி லாசரஸ் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுவோம். இப்பொழுது தமிழ் தேசத்தில், இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் தீ ஆண்டவர் பற்ற வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இந்த நேரத்தில் எல் சார்பாக நன்றியை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் ஆழ்வார் பாட்டியம்மாவுக்கு பூரண ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கடலிடும்படியாகவும், மோகன் சி லாசரஸ் இன்னும் கம்பீரமாக எழுப்பி ஜெபிக்கும்படியாகவும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் அதி சீக்கிரமாய் உண்டாகவும் வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.